இப்படி பண்றானோ? எனக்கு சைக்கிள் தந்தா என்னவா? அவனே ஓட்டிக்கிட்டு இருக்கான். அம்மா, ரவி எனக்கு சைக்கிளே தர மாட்டேறம்மா. எனக்கு பிடிக்கவே மாட்டேது ஸ்கூல் போவே. நான் அப்பா இருந்து நடந்தே வரேம்மா அங்க இருந்து. என்னடி ஷாலினி, வந்ததும் கைமா எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? ஸ்கூல்லேருந்து வந்தோடனே உன் பேக்கை இப்படி தூக்கி போட்டுட்டு என்னன்னு சொல்லு, எந்திரிச்சு வா. என்ன பிள்ளை ஷாலினி, சைக்கிள்லாம் ஓட்டக்கூடாது. பொம்பளை பிள்ளைங்க என்ன சைக்கிள் ஓட்டுறது? அவன் ஆம்பளை பையன்டி, அதனால ஓட்டுறியா? நீ எதுக்கு ஓட்டுற? எந்திரிச்சு வாமா ஷாலினி, எந்திரிச்சு வா, அம்மாட்ட வா, என்னன்னு சொல்லு. ஷாலினி எந்திரிச்சு வாமா, சொல்லு என்னன்னு சொல்லு, எந்திரிச்சு வான்னு சொல்றேன்ல. அம்மா இங்க பாருங்கம்மா, ரவிக்கு மட்டும் அப்பா சைக்கிள் வாங்கி கொடுத்தாருமா. 2 பேத்துக்கு தானம்மா சொன்னாரு. ஆனா அவனே ஓட்டிக்கிட்டு இருக்காம்மா. எப்ப பார்த்தாலும் எனக்கு தரவே மாட்டான்மா. அவன் தாம்மா ஸ்கூலுக்கு போகும்போது ஓட்டுறான், வரும்போது அவன் தாம்மா ஓட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப கூட நான் எனக்கு கொடுன்னு சொன்னேம்மா, அவனா ஓட்டிட்டு வராம்மா. அதனால என்ன சாலினி பிள்ளை, நீலாம் ஓட்டுவியா? நீலாம் ஓட்டுனா கீழே விழுந்துருவ. அவன் நல்லா ஓட்டுவியா, அதனால ஓட்டுறியா சைக்கிளு? நீ எதுக்கு ஓட்டுற? அவன் தாண்டி ஓட்டணும், அவனுக்கு தானே உங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு. நீ எதுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்க? இப்போ வந்துடுவான், இரு கேட்பான். நீ எதுவும் பொய் சொல்கிறியா என்னமோ? ரவி வந்தப்புறம் கேட்டுக்குருவான், இரு அவன் வரட்டும். ஆமா, எப்ப பார்த்தாலும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணுங்க, இதுதான் எனக்கு பிடிக்கவே மாட்டுது. ஏ டண்டனக்கா நக்கா டண்டனக்கா. என்ன சாலினி வந்ததுமே அழுதுகிட்டு இருக்க போல? எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? என்ன சைக்கிள் கொடுக்காத மாட்டி விட்டியா வீட்டில்? நீ என்ன மாட்டி விட்டாலும் ஒன்றுமே ஆகாது, போடி. ஏ ரவி கண்ணு, வாடா வாடா கண்ணு. என்ன சைக்கிள் ஓட்டிட்டு வந்தியாம்ல? எதுக்கு அக்காவுக்கும் கொஞ்சம் நேரம் கொடுக்கலாம்லடா? அதெல்லாம் கொடுக்க முடியாது பாட்டி. இங்க பாருங்க, உங்க முன்னாடியே எப்படி சொல்றான்னு ரவி. இதுக்குதான் எனக்கு பிடிக்கவே மாட்டுது. போங்க, நான் அழுதுகிட்டே இருக்க போறேன். எனக்கு சாப்பாடு எதுவுமே வேணாம். என்னம்மா சாலினி பிள்ளை அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது? என்னடா ரவி, வழக்கம்போல இன்னைக்கு என்ன பண்ண? சாலினி மா, எந்திரிமா தங்கம், எந்திரி. அப்பா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், எந்திரி. வா, எந்திரிச்சு வா, காட்டுறேன். என்னது சர்ப்ரைஸா? என்னப்பா சொல்றீங்க? என்ன சர்ப்ரைஸ்? வழக்கம் போல ஏதாச்சும் முட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? இல்லடா கண்ணா, வா காட்டுறேன் உனக்கு. ஏ ரவி, நீயும் வாடா, வெளியே வா. உங்களுக்கு 2 பேத்துக்குமே சர்ப்ரைஸ் இருக்கு. இங்க பாரு, கண்ணை மூடிட்டே வா சாலினி. இதோ பாரு, உனக்கு உங்க 2 பேத்துக்குமே நான் சைக்கிள் வாங்கியிருக்கேன் அப்பா. சரியா? உனக்கு ரொம்ப சந்தோஷமா? அப்பா, என்னப்பா சொல்றீங்க? ஜாலியா இருக்கு. புது சைக்கிள் எனக்கு பிடிச்ச பிங்க் கலர்லயே வாங்கியிருக்கீங்க. சூப்பரா இருக்குப்பா சைக்கிள். இனிமேல் நானும் ஸ்கூல் போகும்போது சைக்கிள்லே போவேன். ஐயா ஜாலி, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா சைக்கிள். சரி, நான் ஏறி உட்காந்து ஓட்டி பார்க்குறேன். பார்த்தாலே சூப்பரா இருக்குது. சூப்பரா போதே சைக்கிள். சூப்பரா இருக்குப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப ரவிக்கு ஒரு சைக்கிளா? சூப்பரா ஓட்டுதுப்பா சைக்கிள். என்ன இந்த சாணி குண்டம்மா வெளியே வந்தா ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு? அடடா, என்ன புது சைக்கிளா? இந்த குண்டம்மா அழுதோடனே அப்பா ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாரு. என்ன சாலினி, இனிமேல் நீயும் சைக்கிளில் வருவ போல. ஓவரா சீன் போடுவியே ஃப்ரெண்ட்ஸ்ட்டு எல்லாமும். நீ போடுற மாதிரி தான்டா நானும் சீன் போட போறேன் இனிமேல். உடனே நீ சொல்லிடுவியே. சரி, எனக்கு ஒரு சைக்கிள் தானே வாங்கியிருக்காரு அப்பா, நானும் அதை ஓட்டி பார்க்குறேன். ஓ, இந்தா இருக்கா என் சைக்கிளு. சரி, நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன கேர்ள்ஸ் மாதிரி பிங்க் கலரில் வாங்கியிருக்காரு அப்பா. இருக்கட்டும், கொஞ்ச நாள் ஓட்டும். அடுத்து நம்ம வேற கலரில் மாற்றிக்கிடுவோம். சரி, நானும் ஓட்டி பார்க்குறேன். வாங்க அத்தை, ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னார், போய் பார்ப்போம். அடடா, சைக்கிள் தான் வாங்கியிருக்காரா? சூப்பராக இருக்குது ஷாலினி. நீ கேட்ட மாதிரி அப்பா சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாரு. சூப்பராக இருக்குங்க சைக்கிளு. ஏப்பா முத்து, ஏன்பா இப்படி 2 சைக்கிளை வாங்கி காசை வீணாக்குற? ஒரு சைக்கிள் பத்தாதாப்பா? அதனால என்னம்மா, சின்ன பிள்ளைங்க சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம். ஆமாடா, அதை ஒன்றும் சொல்லிடு. எதுக்கு தான் இப்படி காசை போட்டு வீணாக்குறியோ? சரிடா ரவி, நம்ம 2 பேரும் ரேஸ் வச்சுக்கிருவோமா? யாரு ஃபர்ஸ்ட் போறான்னு பாப்போமா? நான் உன்னோட சூப்பரா சைக்கிள் ஓட்டுவேன். இங்க பாத்தியா, நீ தான் என் முன்னாடி அவுட்டா தான் ஆகுவ. ஐயோ, இந்த குண்டம்மா இனிமேல் கையில் பிடிக்க முடியாது.